ஆட்சியாளர்களோட ஆளுமை திறனுக்கு சான்றாக தான் இயற்கை மழைப்பொழிவு இருக்குது. அதை வந்து இலக்கிய காலங்கள்லேயும் மன்னர் ஆட்சி காலங்கள்லேயும் மன்னர் வந்து அமைச்சரை பார்த்து மாதம் மும்மாரி பெய்கிறதா அப்படின்னு கேட்டாக்க முறையாக பெஞ்சிச்சுன்னா அந்த ஆட்சி வந்து சிறப்பாக நடக்குதுங்கிறத அவர் அறிஞ்சுக்கிறாருன்னு சொல்லி இலக்கியங்கள் கூறுது. அந்த வகையில் வந்து திரு ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் வந்து இந்த வெள்ளம் மழை இதெல்லாம் மிக சரியாக இருந்துச்சு. அதோட இதில் வந்து அவர் வந்து கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் 4 முறை வந்து அந்த மேட்டூர் அணையை உரிய அந்த ஜூன் 12ஆம் தேதி திறந்து வச்சார். அது வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து 2-3 தடவை வந்து அந்த வெள்ளம் வந்து மேட்டூர் அணையை வந்து 100 அடி எட்டி இருந்துச்சு. அதனால் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் வந்து இந்த காவிரி நதிநீர் பங்கீடு பற்றியோ இந்த இதில் தண்ணி கொடுங்க அந்தங்கிற தகராறே ஏற்படவே இல்லை. அதனால் அது வந்து மிகச்சிறந்த ஆட்சிக்கான உதாரணம். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேணும். வணக்கம் தோழர்களே, திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த ஆட்சியாளர்களுக்கு சான்றாக வழங்குகிற இந்த இயற்கையோட மழை நீரை பற்றி சொல்லணுன்னாக்கா, இது வந்து எப்படி எடுத்துக்கணுன்னா, நான் என்னோடய இதில் சொல்கிறேன். திரு கலைஞர் அவர்களே இதை பற்றி பேசியிருக்காரு. ஏனோ அவர் ஒரு பகுத்தறிவாதியாக இருந்தால் கூட அவர் ஒரு இதில் சொல்லியிருக்காரு. ஏனோ தெரியல, அதிமுக ஆட்சி காலங்களில் வந்து இயற்கை பேரிடர்கள் வந்து மிக மோசமாக நடந்துருது. சுனாமி, வெள்ளம், இந்த மாதிரியான ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 2015 ஒரு மிகப்பெரிய வெள்ளம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒக்கி புயல், கெஜா புயல்லாம் வந்து எடப்பாடி ஓபிஎஸ் காலங்களில் வந்தது. இந்த மாதிரி இப்போ வெள்ளம் இதெல்லாம் வந்தது, மிகப்பெரிய ஆபத்துகளை உருவாக்குற சுனாமி இதெல்லாம் வந்து ஏற்பட்டுச்சு. திரு எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் வந்து கடுமையான வறட்சி இருந்துச்சு. இந்த கடுமையான வறட்சினால் தண்ணீர் படம் வந்துச்சு. அந்த காலகட்டங்கள்லாம் எம்ஜிஆரோட ஆட்சி காலங்கள் தான். அந்த அளவுக்கு வறட்சி இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது திமுக ஆட்சி காலங்களில் இந்த மாதிரியான பேரிடர்கள் எதுவும் பெரிய அளவில் ஏற்பட்டதே இல்லை. அதில் குறிப்பாக இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த 4 முறை வந்து அந்த ஜூன் 12ஆம் தேதியே முறையாக அந்த மேட்டூர் அணையை அவரே போய் திறந்து வச்சார். இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ வந்து இந்த தற்கூரிகளோட ஆட்சியில் வந்து ஒரு விஷயம் நடக்குது. இந்த ஜூன் 12ஆம் தேதி அவங்களால உரிய தண்ணியை திறக்க முடியல. இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணுன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ஆஸ்பெக்டில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தமிழர்கள் வந்து 5 பேருக்கு மிகப்பெரிய கடமைப்பட்டவர்கள். முதல்ல வந்து நம்பர் 1 வந்து கரிகால் சோழன். அவர் தான் வந்து இந்த கல்லணையை கட்டி வச்சார். இப்போ நீங்கள் வந்து மேட்டூர்லேருந்து தண்ணி திறந்த உடனே சில நேரத்தில் வெள்ளம் அதிகமாகிடுச்சுனாக்கா உடனே நியூஸில் நீங்கள் பார்ப்பீங்க, ஈரோடு, குமாரபாளையம், கரூர் இந்த மாதிரி ஊரில் வந்து வெள்ளம் அதிகமாகி மக்கள்லாம் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்கும். அதே காவேரி வந்து அதே கொள்ளலோட அது நீரோட காவேரி வந்து கொள்ளடத்தை முக்கொம்பு கடக்கும்போது கொள்ளடம் பிரியும். அந்த கொள்ளடம் பிரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கல்லணையில் வந்து கூடி அந்த கொள்ளடத்துலேருந்து மறுபடியும் கல்லணை, வெண்ணாறு, வெட்டாறு, காவேரி இதெல்லாமே அந்த கல்லணையிலேருந்து பிரிஞ்சிடும். கரிகால் சோழன் வந்து ஆறுகளை கட்டுப்படுத்தினான், ஆறுகளை கொண்டு அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு, வழக்கு உண்டு. தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் டெல்டாக்காரர்களுக்கும் தெரியும். 36 நதிகளை வெட்டி அதுலேருந்து வந்து அந்த நீரை பிரித்து அந்த வெள்ளங்கிற பிரச்சனையே ஏற்படாது. முதல்ல வந்து கொள்ளடத்தில் போயிடுச்சுனாலே வெள்ளம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த தென்புற நதிகளான வெள்ளாறு, வெட்டாறு இதிலெல்லாம் வந்து நதிகள் வந்து சரியான நீரை பகிர்ந்தளிக்கப்படும் போது வெள்ளங்கிற பேச்சே இருக்காது. அதனால் அந்த தண்ணியை கொண்டு தான் டெல்டா மாவட்டம் முழுக்கவும் இப்போ இருக்கிற நாகை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், அந்த தஞ்சாவூருங்கிற இந்த 4 மாவட்டத்திலையோட மூல மாவட்டமான தஞ்சாவூர் மாவட்டம், கீழத்தஞ்சை மாவட்டம், மேலத்தஞ்சை மாவட்டம்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே சேர்ந்த ஒரு மாவட்டங்கள். பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் கடலூர், சிதம்பரம், இந்த மாதிரியான எல்லா ஊர்களும், இந்த பக்கம் அரியலூர், பெரம்பலூரில் அரியலூர் எல்லாத்துலேயுமே வந்து அந்த காவிரியோட நீரை பகிர்ந்தளிக்கப்படும் போது வெள்ளம்ங்கிற பேச்சே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் தான் வந்து மிகப்பெரிய விவசாயம் நடக்குது. இந்த டெல்டா விவசாயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். இதில் வந்து குறிப்பிடத்தக்கது அந்த அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் பணப்பயிர்னு அறியப்படுற மஞ்சள், வாழை, கரும்பு இதெல்லாம் கூட இந்த காவேரி நீர் மூலமாக தான் இது பண்ணுது. அதனாலே நம்ம எல்லாரோட தமிழர்கள் சாப்பிட்ற அத்தனை பேரோட உணவுலையும் கரிகால் சோழன் இருக்கார்.
இந்த உலகத்திலேயே கட்டப்பட்ட மிக மூத்த அணையான அந்த கல்லணை டேம் அதை வச்சு தான் நம்ம வந்து இத்தனை பேரும் நம்ம சாப்பிட்றோம். அதனால் தமிழர்கள் வந்து முதல்ல நன்றி கடன் பட்டவங்க வந்து திரு கரிகால் சோழன் அவர்களுக்கு தான், கல்லணையில் தான். ரெண்டாவது வந்து அந்த கரிகால் சோழன் கட்டின அந்த கல்லணையை மேம்படுத்தி அதில் புதிய ஆறை உருவாக்கி, அதாவது புதாறுன்னு சொல்லிட்டு வருவாங்க. அது கல்லணையிலேருந்து பிரிஞ்சு தஞ்சாவூருக்கு நதியே கிடையாது, தஞ்சாவூருக்குள்ளார போகிறதுக்கு ஆறே கிடையாது. அந்த தஞ்சாவூருக்குள்ள ஒரு ஆறை வச்சு அதை வந்து விழாறுன்னு ஒரு ஊருக்கு வழியாக கொண்டு போய் சில ஊர்களில் வந்து அந்த ஆறை வந்து ஒரத்தநாடு அந்த மாதிரியான ஆறு இல்லாத இடங்களுக்கு அந்த புதாரை வெட்டி அதில் வந்து நிறைய பாசன வசதி செஞ்சுருப்பாங்க. அந்த ஆறில் பல புதுமைகள் இருக்குது. இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு சொல்லப்படுற பல டெக்னாலஜிகள் வந்து அந்த ஆற்றுல இருக்கும். தரையிலேருந்து 30 அடி உயரத்தில் ஒரு இடத்துல போகும், ஒரு ஏரி மேலே ஒரு இடத்துல போகும், ஒரு மேலே ஒரு ஆறு, கீழே ஒரு காட்டாறு, மேலே இந்த ஆறு அப்படிங்கிற மாதிரி 2-3 இடங்கள் இருக்குது. அதை பற்றி நான் நிறைய யூடியூபர்ஸ் அதை பற்றி நிறைய ட்ரோன் இதெல்லாம் வச்சு வெட்டிக்காடுன்னு ஒரு ஊரில் அந்த கீழே ஏரியும் மேலே ஆறும், தஞ்சாவூரோட உள்ள நுழையிற ஒரு இடத்துல வந்து ரயில்வே, ஏரி, ஆறு 3 ஒரு இடத்துல பெரிய இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் செஞ்சு தஞ்சாவூரோட அந்த பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் அந்த ஆறை கொண்டு வந்து தஞ்சாவூருக்குள்ளார வந்து வெளியில் விழாறுனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நடராசனோட ஊர் தான் விழாறு. அந்த ஊரில் வழியாக வெளியில் கொண்டு போய் வெட்டிக்காடு, ஒரத்தநாடு போன்ற இதுக்கெல்லாம் கொண்டு போகிற ஒரு மிகப்பெரிய விவசாயத்தை உருவாக்குன அந்த புதாரை வெட்டி அந்த கல்லணையை வந்து மாடிஃபை பண்ணி அதோட இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரக்சர், இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ இருக்குல்ல, அந்த கல்லணை வந்து திரு சார் ஆர்த்தர் காட்டன்கிறவர் தான் அந்த இதை கண்டு இது பண்ணவர். அவர் ஒரு பெரிய இங்கிலீஷ் இன்ஜினியர். அவர் தான் வந்து பாம்பன் பிரிட்ஜில் ஒர்க் பண்ணவர். இன்றைக்கும் வந்து ஆந்திராவில் இருக்க ராஜமுந்திரி, விஜயவாடாவில் இருக்கிற அணைகள்லாம் அவர் கட்டினது. நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அவருக்கு வந்து இன்றைக்கும் ஆந்திரா பீப்புள் வந்து அவங்க மூதாதையர்களுக்கு பிண்டம் வச்சு வேண்டிக்கிற மாதிரி திரு ஆர்த்தர் காட்டனுக்கு வந்து அவங்க வந்து வழிபாடு நடத்துகிறாங்க ஒவ்வொரு ஆண்டும். இன்றைக்கி நீங்கள் கல்லணைக்கு போனீங்கன்னா ஆர்த்தர் காட்டனோட சிலை எனக்கு இருக்குது. அவர் தான் வந்து இந்த மேம்படுத்தப்பட்ட இந்த கல்லணையும் இந்த புதாரும் அதே போல் இந்த கல்லணை மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தென்பெரம்பூர்னு ஒரு ஆறு இருக்குது, அந்த அணை இருக்குது. அதுவும் அவங்களோட இதில் மேற்பார்வையில் கட்டப்பட்டது தான். திரு சி மகேந்திரன் சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர் பட்டாம்பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் எழுதியிருக்காரு ஜூனியர் இடரில். அதில் இந்த ஆறுகள் பற்றியும் இதை பற்றியும் ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பார். அந்த இதெல்லாம் செஞ்ச அந்த ஆர்த்தர் காட்டன் ரெண்டாவது, அவர் தமிழர்களோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர். மூணாவது வந்து பென்னிகுயிக் வந்து அந்த இன்றைக்கி வந்து அந்த பென்னிகுயிக் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பென்னிகுயிக் வந்து எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு வடிவம் தான். அவர் வந்து அந்த முல்லைப்பெரியார் டேம் அவர் வந்து உள்ளார கட்டின அந்த விஷயத்தை வந்து எல்லாருமே மிகப்பெரிய பாராட்டுக்கு பேசுவாங்க. அந்த முல்லைப்பெரியாரோட வடிவத்தில் உள்ளார மலையை குடைஞ்சி வச்சுருக்க அந்த டேம் வடிவத்திலே கலைஞர் அவர்கள் ஒரு டேம் கட்டியிருக்காரு, சோலையார் டேம்ன்ட்டு. அதில் கலைஞர் அதே மாதிரியான பாணியில் தான் அந்த அணையை கட்டியிருக்காரு. ஆனால் அது அவ்வளோ பேசப்படாது, ஏன்னா அது கலைஞர் செஞ்சதில்லை. அதனால் இவங்களுக்கெல்லாம் பேச மாட்டாங்க. எம்ஜிஆர் செஞ்சுருந்தால் கல்லணையில் வந்து சோலையார் டேமோட கல் வந்து இலங்கை இமயமலையிலேருந்து எடுத்து வந்ததுன்னு பேசியிருப்பாங்க. கலைஞர் செஞ்சதுன்னா அதை பேச மாட்டாங்க. அது தமிழர்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அந்த வகையில் மூணாவதாக தமிழர்கள் மிகப்பெரிய பாராட்டப்பட வேண்டியவரும் தமிழர்களோட உணவில் முக்கிய பங்காற்றுமாறான பென்னிகுயிக். நாலாவது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒருத்தர் வந்து திரு காமராஜர் அவர்கள். அவர் தான் அந்த முல்லைப்பெரியாரோட அந்த ஆழை வந்து கட்டுப்படுத்துகிற அந்த வைகை அணை, அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க 9 அணைகள், அதில் ஒரு அணை வந்து பாலக்காட்டில் இருக்குது. அதனால் 8 அணைகள் தமிழ்நாட்டிலேயே, இன்னும் ஒரு அணையும் வெளியூர் மாநிலத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 அணைகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளது. மொத்தம் 9 அணை அவர் கட்டினது. அந்த 9 அணைகளில் இருக்கிற பயன்பாடு, அதில் இருக்கிற நெல் விவசாயம், அதோட பலன்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அந்த சாப்பாடு அதை வகையிலையும் திரு காமராஜர் அவர்கள் தான் 4வதாக அறியப்பட்டவர். 5வதாக வந்து தமிழர்கள் யாரும் அறியாத ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, இப்பையும் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க, அது வந்து திரு கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் வந்து 2 விதமான விஷயம் செஞ்சுருக்காரு. ஒன்று வந்து அவரோட ஆட்சி காலத்தில் வந்து 42 அணைகள் அவர் கட்டியிருக்காரு. அந்த 42 அணைகள்லையும் இன்றைக்கி பல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதில் நடக்கிற விவசாயம், அதில் நடக்கிற கரண்ட்டு, அதில் இருக்கிற இது எல்லாமே இன்றைக்கும் இருக்குது. அந்த 42 அணைகளும் கலைஞர்கள் தான், அதனால தான் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத எல்லோரும் ஏற்றுக்கிட்டாலும், ஒரு விஷயம் கலைஞர் செஞ்சுருக்காரு, இவங்க யாருமே செய்யாதது. என்னடான்னா, கலைஞர் அவர்கள் வந்து இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுத்தார்ல, அதை வந்து எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக நினச்சி கடந்து போயிடுறாங்க. அது ரொம்ப 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 முக்கியமானது.
காவிரி நதிநீர் பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் பிறந்த 1924 இருக்குது. அப்போ தான் முதன்னு 99 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம் போடப்பட்ட அந்த வருஷம் வந்து 1924 தான். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் காவிரி நதிநீர் பிரச்சனை இருக்குது. இப்போ கூட டிகே சிவகுமார் வரைக்கும் மேகதாட்டில் அணை கட்டுறாங்கன்ற ஒரு கதை சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த அடிப்படையில் போகும்போது நதிநீர் பிரச்சனை எந்த காலத்துலேயும் இருக்கும். நம்ம இந்த நதிநீருக்கு வந்து எப்பயுமே நம்ம வந்து கர்நாடகாட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குங்கிற போது விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்றதுக்காக கலைஞர் கண்டுபிடிச்சா மிகச்சிறந்த ஆயுதம், உலகத்தில் யாரும் சிந்திக்காத ஒரு ஆயுதம். அதுதான் வந்து அவரோட உதவியாளர் ஒருத்தர் ஐன்ஸ்டீனுக்கு இணையான அறிவு நுட்பம் கொண்ட ஒரு கலைஞர் அப்படின்னு. அந்த விஷயம் என்னன்னாக்க, அந்த ஆற்று நீரை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு அவர் கண்டுபிடிச்சது தான் இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுத்தது. அவங்க வந்து இலவச மின்சாரத்தை வச்சு காலம்பூரா 3 போகம் விளைவிக்கிற விவசாயிகள் எனக்கு தெரியும். இலவச மின்சாரத்தை வச்சு 3 போகம் விளைவிக்கிற விவசாயிகள் எங்கள் ஊர்லேயே இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு விவசாயத்தை காப்பாற்றினதுனால தமிழர்களோட உணவில் என்றைக்கும் இடம்பெற்றவர் வந்து திரு கலைஞர் அவர்கள். அந்த 42 அணைகள், அப்புறம் வந்து விவசாயத்துக்கு இலவச மின்சாரம், 3வது வந்து நம்மளோட உணவை நம்மளே பகிர்ந்துக்கிறதுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை உருவாக்குனவர் திரு கலைஞர் அவர்கள் தான். ஒன்றிய அரசுக்கிட்ட போய் ஒவ்வொருத்தரையும் அரிசிக்கும் பருப்புக்கும் சர்க்கரைக்கும் தேக்க வேண்டியதில்லை. நம்மளே நம்மளோட நேரடி கொள்முதல் நிலையங்களும் அதோட பகிர்மானமும் கொண்ட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை உருவாக்கின ஒரு கலைஞர் தான். அந்த நுகர்பொருள் வாணிப கழகத்திலேருந்து கொண்டு வந்த ரேஷன் பொருட்களை வந்து ரேஷன் கடையை உருவாக்கி ரேஷன் பொருட்களை பகிர்ந்துக்கிறது கொண்டு வந்ததும் திரு கலைஞர் அவர்கள் தான். அதனால் நபி சொல்கிறாரு, முகமது நபி சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரோட அரிசியிலையும் அல்லாஹ் அவரோட பேர் எழுதி வைக்கிறாங்க, அவங்களோட பேர் எழுதி வைக்கிறாங்கன்னு. அதனால் தமிழர்களோட அரிசியில் பேர் எழுதினவங்க 5 பேர்: திரு கரிகால் சோழன், சர் ஆர்த்தர் காட்டன், சர் தாமஸ் ஆர்த்தர் காட்டன், பென்னி குயிக், காமராஜர், கலைஞர் அவர்கள். மீண்டும் சொல்கிறேன், திரு கரிகால் சோழன், சர் ஆர்த்தர் காட்டன், பென்னி குயிக், காமராஜர், கலைஞர். இவங்க 5 பேர் தான் தமிழர்களோட சாப்பாட்டில் அரிசியில் பேர் எழுதினவங்க. அப்படி பார்க்கும்போது இப்போது இந்த வக்கற்ற அரசு ஜூன் 12ஆம் தேதி தண்ணி கூட திறக்க முடியாமல் இருக்குது. நாம் யாருக்கு போட்டிருக்கோங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்து சிந்திச்சு பாருங்கள் நண்பர்களே.